வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி இந்த வாரம் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒன்று சிவகார்த்திகேயன் இந்த பராசக்தி, அப்புறம் விஜய் அவரது ஜனநாயகன். நீங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தா எக்கச்சக்கமாக யூடியூப்பில் நிறைய பேர் இந்த 2 படத்தை பற்றி நிறையா பேசிகிட்டே இருக்காங்க. 2 படம் இல்லை, முக்கியமாக ஜனநாயகன் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஜனநாயகன் பற்றி என்ன பேசுகிறாங்கன்ட்டா, பாலையாவது வீரகேசரின்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு தெலுங்கு படம் வந்துச்சான் லாஸ்ட் இயர். இந்த படம் அந்த படம் சேம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. டைரக்டர் அதை பற்றி எந்த ஒப்பீனியனும் கொடுக்கல. ஆனால் இது ரீமேக் கிடையாதுன்னு அப்படி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நினைக்கிறேன். டைரக்டர் அதை பற்றி ஒன்றும் சொல்லன்னு நினைக்கிறேன். விஜய் எல்லாம் கொஞ்சம் பேரெல்லாம் கொஞ்சம் சேனலில் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஜூனியர் பாலையா அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. விஜய் பண்ண துப்பாக்கியோ கத்தியோ குஷியோ பாலையா, தெலுங்கு பாலையா இருக்கார் இல்லையா, அவங்களால பண்ண முடியும், பண்ண கூட ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஜய் ஒரு மாஸ் என்டர்டைனர். ஸோ அதனால விஜய்க்கு ஏதோ கதை கேட்குறாங்க தவிர அது எங்கேருந்தா எடுத்தாங்க அது எது அவங்கெல்லாம் கேட்டுட்டு உட்கார மாட்டாங்க. ஒன்றும் பிஸியாக இருப்பாங்க, ஒன்றும் டைம் இருக்காது. அவங்களுக்கு அந்த இந்த லாஸ்ட் படத்துக்கு இந்த கதை ஓகே இருக்குன்ட்டு ஓகே பண்ணுறாரு, டைரக்டர் கெப்பாசிட்டி இருக்குன்ட்டு ஓகே பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் வினோதுக்கு இந்த படம் கிடைச்சிருக்கு. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரீமேக்கு, அது அந்த ஷார்ட் இப்படியே இருக்குது, அந்த படத்தில் ஷார்ட் அப்படியே இருக்குன்னு சொல்லாதுங்க. நார்மலி நீங்கள் என்ன படம் ரீமேக் பண்ணால் கூட, நார்மலி ஃபார் எக்ஸாம்பிள் கில்லி எடுத்துக்கோங்க, ஒக்கடோ தெலுங்கு படம் ஹிட் ஆச்சு, அதுதான் கில்லி பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த கேரக்டர்ஸ் அப்படியே இருக்கும், டைலாக்ஸ் அப்படியே இருக்கும். பட் ஒரிஜினல் ஆக்டர் எப்படி பண்ணாலும் அப்படியே பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. இந்த ஆக்டர் எந்த ஸ்டைல் எந்த மேனரிசமில் பண்ணுறாரோ அப்படி தான் பண்ணணும். ஸோ இதை பற்றி இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம், இது ஒரு ப்ரோபகாண்டா ஃபிலிம், இது அவங்க பார்ட்டிக்காக பண்ண ஃபிலிம் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நான் பாலிட்டிக்ஸ் போல படத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். நீங்கள் கிட்டத்தட்ட 1918 தான் 2025 வரைக்கும் ஒரு 25,000 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25,000 படத்தில் ஒரு 20,000 படம் காப்பி. 20,000 படம் காப்பி, ரீமேக் யாரும் சொல்லிக்க மாட்டார். கே பாலச்சந்தர் அவளொரு தொடர்கதை, அரங்கேற்றம், பட்டண பிரவேசம், இதெல்லாம் காப்பி. ஒரு பெங்காலி படம் மேகடாக்க தாரான்ட்டு, அதை வச்சு தான் அவளொரு தொடர்கதை, அப்புறம் அரங்கேற்றம் அதான் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டர்க்கிஷ் ஃபிலிம் கான்கரஸ் ஆஃப் தி கோல்டன் சிட்டின்ட்டு, அது ஒரு 15 பேர் எடுத்தார். தமிழில் பட்டண பிரவேசம், மலையாளத்தில் நகரமே நன்றி, அப்படி நிறைய படத்தில் எடுத்திருக்காரு. அதனால ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்ட்டு கதை எல்லாமே போயிடுச்சு. பட் ஒரு 10 லட்சம் நல்ல புத்தகங்கள் இருக்குது, நல்ல நாவல்ஸ் எல்லாம் இருக்குது தமிழில், கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் அது பண்ணால் ஓடாது. ஏன்டா சினிமா ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அதனால எம்ஜிஆருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கதை எழுதிட்டு இருந்தாங்க, சிவாஜி கணேசனுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கதை எழுதிட்டு தவிர லிட்ரேச்சர் இந்த ஒரு இலக்கியம் இந்த எடுத்து ஒரு படங்கள் பண்ணியிருக்கான்ட்டா ஒரு 60 வருஷத்துக்குள்ளே ஒரு ஹையஸ்ட் ஒரு 50 புத்தகம் தான் படமாக்கியிருக்காங்க. அதில் ரொம்ப சூப்பர் ஹிட்டாக எதுவும் போல, எக்ஸப்ட் ஜெயகாந்த் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம். அப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஆடியன்ஸ்க்கெல்லாம், தயவுசெய்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ பார்த்து பேனர் எல்லாம் கிழிச்சிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். தயவுசெய்து அப்படி பண்ணாதுங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸு விஜய் பேனருக்கு கிழிக்கக்கூடாது, அவங்க விஜய் ஃபேன்ஸு சிவகார்த்திகேயன் பேனரில் கிழிக்கக்கூடாது. இது நல்லதில்லை. 2 பேரும் காம்படிஷனை வாங்க, யாருக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்கோ அத்தனை பேர் படம் பார்க்குறாங்க. விஜய் ரொம்ப நல்ல நடிகர், நல்ல மனிதர், அவங்க படம்
கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறாங்க. என்கிட்ட இது லாஸ்ட் படம். சிவகார்த்திகேயன் கூட நல்ல நடிகர். அவர் எதுவும் விஜய் பற்றி தப்பாக எங்கேயும் பேசலை, டைரக்டாகவும் பேசலை, இன்டைரக்டாகவும் பேசலை. அவங்க கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண ஆங்கராக இருந்து இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய சம்பளம் வாங்குகிற ஒரு மாஸ் என்டர்டைனர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அதனால இப்படி பண்ணிக்காதுங்க. அப்புறம் இந்த டேட்ஸ், ப்ரொடியூசர்ஸ் டேட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. இந்த டேட்ஸு ஒரு 15 நாள் தள்ளி வச்சிருக்கலாம். சிவகார்த்திகேயன் படத்துக்கும் விஜய் படத்துக்கும் ஒரு 10 நாள் 15 நாள் கேப் வச்சுருந்தா ஒரு படம் முடிஞ்ச உடனே வேற ஒரு அந்த படத்துக்கு போயிருக்கலாம். இப்போ 2 படமும் ஒரே தியேட்டரில் ஒரே காம்ப்ளெக்ஸில் வர்றதுனால கொஞ்சம் ஃபேன்ஸ் இடையில பிரச்சனைகள் வர ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கணும். பட் இப்போ டேட்ஸ் கொடுத்துட்டாங்க, 9th 10th டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் எல்லா தியேட்டர்ஸ்க்கும் ஒரு ப்ராஃபிட் வருது. சின்ன தியேட்டர், சிங்கிள் தியேட்டர், மால் எல்லாருக்கும் இப்போ தான் பணம் வரப்போகுது. இல்லை பார்த்தா நான் நிறைய மாலுக்கு போகிறேன். கொஞ்சம் தியேட்டரில் 8 பேர் 10 பேர் கூட இல்லை. மால் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு நிறைய இடத்துல. ஏதோ ஒரு படம் 2 படம் இப்போ வந்த சிறை அதான் போயிட்டுருக்கு. உண்மையாக சொன்னால் ஒரு 4 வருஷத்தில் சினிமா மால் எல்லாம் இருக்கோ இல்லையோ டவுட்டாக இருக்குது. எல்லாம் ஐடி கம்பெனியாக கன்வெர்ட் ஆகிடும். பிஸ்னஸ் இல்லை, கன்வெர்ட் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து நீங்கள் விஜயும் பாலையாவுக்கு கம்பேர் பண்ணாருங்க. விஜய் நான் ஒரு சிவாஜி கணேசன் சொல்ல, பட் ஒரு மாஸ் என்டர்டைனர். அழகான குஷி, கத்தி, துப்பாக்கி, அந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த படம் டிக்கெட்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. நிறைய புக்கிங்ஸ் ஆகிட்டுருக்கு. ஓப்பனே ஆகலை. டிக்கெட் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஒரு தியேட்டரில் நான் டிக்கெட் வாங்கினேன். அண்டு நான் சொன்ன மாதிரி பாலையா நடித்த கேசரி தெலுங்கு படம், இப்போ விஜய் பண்ணுற படம் ஜனநாயகன், 2 பேரும் ஒரே கொரியன் படமோ சைனீஸ் படமோ ஏதான யூரோப்பியன் படமோ 2 பேரும் பார்த்து பண்ணிருக்கலாம். அப்படி நிறைய இருக்கு. ஆக்சுவலி க்ளோட் ஷப்ரோலர் ஒரு ஃப்ரெஞ்சு டைரக்டரு, அவர் ஒரு படம் பண்ணாங்க, தி பீஸ் மஸ்ட் டைன்ட்டு. அது ஒரு 10 வாட்டி வந்துச்சு. இப்போ கூட வந்துச்சு, ஜோசப் பண்ணிட்டு ஒரு மலையாள படம், சேம் சப்ஜெக்ட். பட் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்ட்டு ஒரு பாம்பே ப்ரொடியூசர் லேடி, நான் இந்த படம் ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம் இந்த ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, அந்த ஜாப்பனீஸ் ஃபிலிமே காப்பி, அது ஃப்ரெஞ்ச் ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி நிறைய காப்பி, ரிப்பீட்டட் சீன் அப்படியெல்லாம் வந்துட்டே நிறைய இதில் வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் டைம் சொல்லாமல் இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. யாருன்னா மக்கள் கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிட்டாரு, அப்போதான் தெரியுது இந்த படம் காப்பின்ட்டு. ஸோ அதனால பாலையா படம், அந்த படம் நல்லா போச்சு. ஆக்சுவலி பாலையா அது ஒரு தெலுங்கு படம் ஏழுமலையன் பண்ணாங்க, அர்ஜுன் ஆக்ட் பண்ணாங்க, லாங் பேக் 25 இயர்ஸ் பேக். அந்த படம் சூப்பர் ஹிட்டாக போச்சு, ஏழுமலை. ஸோ அதனால பாலையா படம் ரீமேக் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. பட் பாலையும் விஜய ஆக்டர்ஸை ஈஸியாக கம்பேர் பண்ண முடியாது. பாலையா அவர் ஒரு ஸ்டைல், அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, விஜய் ஒரு ஸ்டைல். பட் விஜய்க்கு இருக்கிற ஃபேன்ஸ் பாலையாக்கு இருக்காங்களோ இல்லையோ தெரியல, பட் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ தியேட்டரில் எல்லாம் டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் விஜய் அவரது இது கடைசி படம்ன்றதுனால எக்கச்சக்கமாக ஃபேன்ஸு அண்ட் ஃபேன்ஸ் தான். இது ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஜென்சி கிட்ஸு ப்ரிஃபரன்ஸ் இது கிடையாது. அவங்க யங் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி படங்கள் தான், பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி படங்கள் தான் விரும்புகிறாரு. அஜித்துக்கு வேறு ஃபேன்ஸ் இருக்காங்க, ரஜினிக்கு வேறு ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக 2 படங்களும் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்குமோ 2 பேரையும் போய் பாருங்கள், 2 படங்களும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா சந்தோஷமாக இருக்கு, இந்த பிடிக்கலன்ட்டா வேறு ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த மாதிரி கான்ட்ரவர்சி எல்லாம் தயவுசெய்து பண்ணாதுங்க. நான் விஜய ஒரு ஆக்டர், ஒரு ஃபிலிம் ஆக்டர் அந்த பார்வையில் தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பாலையா படம் ரீமேக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது.
அப்போ இந்த 2 படமும் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஒரிஜினல் சைனீஸ் படம், கொரியன் படம், தாய்லாந்து படம், அப்படி ஏதான படத்துல இந்த 2 பேரும் அந்த கதையை எடுத்திருக்கலாம். அப்படிதான் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சல்மான் கான் நடித்த படம் ஒரு குழந்தை ட்ரெயின்ல மிஸ் ஆயிடும், ஊமை குழந்தை. அதாவது அந்த அந்த டைரக்டர் சொல்லவே இல்லை, மௌலி அப்பான்னு நினைக்கிறேன். அது ஒரு ஜெர்மன் படம், விம் வெண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆலிஸ் இன் தி சிட்டின்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம், 1960 வந்த படம். அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. பட் எனக்கு அந்த படம் பார்த்ததுனால அது தெரியும். பட் இந்த மாதிரி காப்பி, இந்த மாதிரி ரீமேக் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ரஜினி நடித்த 20 படம் ரீமேக் ஆயிருக்கு. அமிதாப் பச்சன் நடித்த ஹீரோவை நடித்த படம் தமிழில் ஒரு 40 படம் ரீமேக் ஆயிருக்கு. கன்னடாவில் ரீமேக் ஆயிருக்கு. தமிழ் படங்கள் எல்லாம் கன்னடா படங்கள் தமிழில் ரீமேக் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ரீமேக் பற்றி எல்லாம் வரி பண்ணிக்காதீங்க. ஜாலியாக விஜய் படமும் பாருங்க, சிவகார்த்திகேயன் படமும் பாருங்க. தேங்க்ஸ், நன்றி.